தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் அருகே விபத்தில் சிக்கிய கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நந்தகுமார். வணக்கம் நந்தகுமார். தீ விபத்துக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? தற்போது தீ அணைக்கப்பட்டு விட்டதா? விவரங்கள் என்ன? அதாவது தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் தொப்பூர் கணவாய் பகுதியில் உள்ள கட்டமேடு என்ற பகுதி மிகவும் ஆபத்து நிறைந்த ஒரு வளைவுப்பாதையாகும். இந்த பகுதியில் ஏற்கனவே அடிக்கடி விபத்துகள் நடப்பது ஒரு தொடர்கதையாகவே உள்ளது. இந்த சூழ்நிலையில் சேலத்திலிருந்து தருமபுரியாக ஒரு கேரளா பதிவெண் கொண்ட ஒரு சொகுசு காரானது சென்று கொண்டிருந்த பொழுது அது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. உடனடியாக அதில் இருந்தவர்கள் அருகில் உள்ள பொதுமக்களால் மீட்கப்பட்ட நிலையில் திடீரென கார் பற்றி எரிய துவங்கியது. உடனடியாக அங்கிருந்து பகுதியில் உள்ள காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் தருமபுரியில் உள்ள தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக சென்ற சம்பவ இடத்திலிருந்து தண்ணீரை பீச்சிட்டு காரை பற்றியிருந்த காரை தீயை அணைத்துள்ளனர். அதுமுடன் விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களை தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் யார் என்ற விவரம் உடனடியாக காவல்துறைக்கு தெரியவில்லை. கேரள பதிவெண் கொண்ட கார் என்பதால் அவர்கள் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் முதல்கட்ட தகவல் தெரிவித்தார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.